ஸ்ரீ 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 ஸ்ரீராம். சிந்தூர் அசுரவதத்திற்கு சமமான ஒரு செய்கை. நம் இந்து மதத்தில் அசுரவதங்கள் அதிகப்படியாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நாம் அதிலிருந்து ஒன்றை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். மகிஷாசுரமர்தினி. தேவி துர்கா தேவி மகிஷாசுரனை வதம் செய்கின்றார். மகிஷாசுரன் ஆரம்பத்தில் மிகப்பெரிய தபஸ்வி தான். ஆனால் அவன் தனக்கு வலிமை வந்த பின்னர் அப்பாவி மக்களையும் ஒன்றும் தெரியாதவர்களையும் போரிடுவதற்கு சாத்தியப்படாதவர்களையும் அழிக்க முற்படுகின்றான். இந்த உலகமே தன் கையிலே வந்து அடைய வேண்டும், தானே அனைத்துக்கும் அதிபதியாக வேண்டும் என்கின்ற ஒரு பேர் ஆசையின் பலனால் அனைவரையும் கொன்று ஒழிக்கவும் தன் காலடியிலேயே கொண்டு சேர்க்கவும் அவன் நினைக்கின்றான். எப்பொழுது அப்பாவிகள் பாதிக்கப்படுகின்றார்களோ, எப்பொழுது நல்லவர்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ, அப்பொழுது தெய்வத்தின் சங்கல்பம் அந்த நல்லவர்களை காப்பதுதான். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த அசுரன் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் முதலிலே தேவி என்ன செய்கின்றாள்? அவனுடன் பேசுகின்றாள். இது சரியல்ல, இந்த செயலை விட்டு ஒழி, நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கின்றேன், ஓடிவிடு என்கின்றாள். ஆனாலும் கேட்பதில்லை அந்த அகங்காரம். அதனால் அவன் சண்டையிடுகின்றான். தனக்கு மிகவும் நெருக்கமான மக்களை, அப்பாவிகளை, ஒன்றும் அறியாதவர்களை கொன்று குவிக்க அவன் முற்படும் போது, அவளுடைய சிங்கத்தை தாக்க முற்படும் போது அவள் சினம் கொண்டு அவனை அழித்து ஒழிக்கின்றாள். இந்த செயல்தான் அப்பாவி மக்களை, ஒன்றும் தெரியாத பாமர மக்களை கொன்று ஒழிக்க பயங்கரவாதம் செயல்படும் பொழுது அங்கே நாம் தடுக்கத்தான் வேண்டும். அந்த பயங்கரவாதத்தை தடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும். இல்லை என்றால் அது அனைத்து அப்பாவிகளுக்கும் மிகப்பெரிய கொடுமையை நிகழ்த்த நாமே வழிவிடுவது போல் ஆகிவிடும். இந்த பயங்கரவாதம் என்கின்ற செயலின் மூலமாக அவர்கள் சாதிக்க நினைப்பது மிகவும் மோசமான ஒரு செயல். அதிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ளத்தான் வேண்டும். இந்த தற்காப்பு மற்றவர்களை பாதிப்பது போல் இல்லாமல் இருப்பதும் ஒரு சிறப்பான செயல்தான். ஏனென்றால் போர் என்று வரும்பொழுது அது ஒன்றும் தெரியாதவர்களை பாதிக்கும், அழித்து ஒழிக்குமே என்கின்ற ஒரு வினா வருகின்றது. ஆம், எங்கே அதர்மம் தலை தூக்குகின்றதோ, எங்கே அதர்மத்திற்கு மக்கள் அனைவரும் துணை போகின்றார்களோ, எந்த அதர்மத்தை தட்டி கேட்காமல் பெரியவர்கள் வாய் மூடி மௌனமாக இருக்கின்றார்களோ, எப்படி மகாபாரதம் நிகழும்பொழுது மகாபாரதத்தின் விளைவினால் தட்டி கேட்காத மக்களும், அரசனுக்கு துணை போன மக்களும், அரசன் செய்கின்ற அனைத்து செயலும் சரி என்று நின்ற மக்களும், அவன் செயலுக்கு சரியோ தவறோ என்று எதுவும் சொல்லாமல், அவனுக்கு அறிவுரை கூறாமல் நின்று வேடிக்கை பார்த்தவர்களும் கடைசியில் மரணத்தை மட்டுமே அடைந்தார்கள். இது நமக்கு ஒரு பாடம். அப்படி என்றால் இந்த சிந்தூர் என்கின்ற செயலின் மூலமாக பயங்கரவாதம் அழிக்கப்படுகின்றது என்றால் அது அசுரவதம் செய்யப்படுகின்றது என்றுதான் அர்த்தம். இது மக்களை மேலும் பாதிக்க கூடாது என்றால் கெட்டவர்கள் திருந்த வேண்டும், அல்லது
கெட்டவர்கள் தோன்றக்கூடாது அல்லது கெட்டவர்கள் என்கின்ற மனிதர்கள் இல்லாமல் போக வேண்டும். ஸ்ரீ Shri Om Shri